தமிழ் எழுத்தாளர் அசோகமித்ரன் எழுதின சுவாரஸ்யமான எலிங்கிற சிறுகதையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கதகளி உலக கதைகள் ஒரே இடத்தில். 2 நாளா அவங்க அதே விஷயத்த பண்ணது கணேசனுக்கு கோவத்தை ஏற்படுத்துது. ராத்திரி எந்த சாப்பாடையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் கழுவி மாத்திருந்தாங்க. கணேசனும் ஒரு தோசை துண்டோ இல்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்தார். எதுவும் கிடைக்காம இருக்கவே கழுத கெட்டா குட்டி சோறுன்னு அவரும் படுத்து தூங்கியிருந்தார். அப்படி தூங்க ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு அரை மணி நேரம் இருக்கும். வீட்டுக்குள்ள துணி உலர போடுறதுக்காக அவர் வச்சிருந்த மூங்கில் கோல் அடியில சத்தம் கேக்குது. அது எலியோட சத்தம். அந்த எலி கரெக்டா மூங்கில் கோல்ல இருந்து அப்படியே மேலே ஏறி அங்க இருந்த பீரோ மேல தாவுது. அங்க இருந்த பீரோல இருந்து அப்படியே ஊர்ந்து போய் வேற ஏதோ ஒண்ணு மேல போய் தாவவே அந்த பொருள் தடால்னு கீழே விழுது. அந்த சத்தம் கேட்டு கணேசனும் அவரோட மனைவியும் எந்திரிச்சிடுறாங்க. லைட்டை போட்டு பார்த்தா அது எண்ணெய் வச்சிருந்த ஜாடியோட மூடி. அவரோட மனைவி ஒரு கூடையை எடுத்து அந்த ஜாடி மேல வைக்கவே கணேசன் அவரை முறைச்சு பாக்குறாரு. இன்னைக்காச்சும் பொரியல வைக்கிறதுக்கு ராத்திரி சாப்பாடுல எதையாவது மிச்சம் வச்சிருக்கலாம்ல. இதை கேட்ட அவரோட மனைவி, எதை மிச்சம் வைக்கிறது? ரசத்தை எலிக்கு மிச்சம் வைக்கவா, இல்ல உப்மாவை பொரியல சொருகிறதுக்காக மிச்சம் வைக்கவா? ஒரு தோசையோ இல்ல ஒரு வடையோ பண்ணா கொஞ்சத்தை எடுத்து மிச்சம் வச்சு பொரியல வைக்கிறதுக்குன்னு வைக்கலாம். ஆனா நம்ம வீட்டுலதான் தோசையும் வடையும் செஞ்சு எத்தனையோ நாள் ஆச்சுன்னு அவங்க பிரச்சனையை சொல்லி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இதை கேட்ட கணேசன், சரி இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா எலி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு கணேசன் கோபத்துல சொல்லவே அவங்க காய்கறி கூடைக்குள்ள இருந்து துளாவி ஒரு உலர்ந்த வெங்காயத்தை எடுத்து கணேசனை கொடுக்குறாங்க. எலி என்னைக்கிடா வெங்காயத்தை சாப்பிட்டுச்சு அப்படின்னு கணேசன் கோபமா அதை தூக்கி அவர் மனைவி மேல எறிகிறாங்க. அவர் மனைவிக்கு கண்டிப்பா அது வலிச்சிருக்கும். ஆனா அவங்க எதுவுமே பதில் சொல்லல. கணேசனும் திரும்ப வந்து படுக்கையில படுக்கிறாரு. படுக்கையில படுத்து சுத்தி தன்னோட அறைய பாக்குறாரு. மொத்தம் 2 அறை இருந்த அவரோட வீட்டுல மொத்தமா ஒரு 10 பேர் கூட படுக்கிறதுக்கான இடம் இருக்காது. ஆனா அங்க கூட்டமா எலி சந்தோஷமா விளையாடிட்டு இருந்துச்சு. ராத்திரி ஆனா தக்காளியை சுரண்டிட்டு இருந்துச்சு. சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கிற திரிய இழுத்துட்டு இருந்துச்சு. வீட்டுல அங்கங்கன்னு அடுக்கி வச்சிருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருந்துச்சு. சரி, இதுக்கு மேல இந்த எலியை சும்மா விட்டா சரிப்பட்டு வராதுன்னு கணேசன் அந்த ராத்திரியில பாக்கெட்ல ஒரு $4 எடுத்து வச்சுட்டு கதவை லைட்டா சாத்திட்டு வெளியே போறாரு. வெளியே போய் கடையை பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா ஹோட்டலும் அந்த நேரம் மூடி இருந்துச்சு. சும்மா வெத்தலை பாக்கு கடை, பழக்கடை இதெல்லாம் தான் திறந்துருந்துச்சு. அவர் அங்கெங்கேன்னு தேடி பார்த்தா வடையெல்லாம் அவருக்கு எங்கேயுமே கிடைக்கல. கடையில இருந்ததெல்லாம் பிஸ்கெட்டு, பன்னு, பழம். ஆனா இதெல்லாம் அவர் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டார். இந்த எலிங்க அதெல்லாம் சட்டை செய்யறதே இல்லை. இப்படி இருக்கதான் கணேசன் அங்க இருக்கிற ஒரு மைதானத்துல ஒரு மீட்டிங் நடக்கிறதா பாக்குறாரு. அந்த மீட்டிங்ல மொத்தம் 30-40 பேர் தான் இருந்திருப்பாங்க. அந்த மீட்டிங்ல பேசிட்டு இருந்தவரு அந்த மைதானத்துல நின்றுட்டு வெளிநாட்டுல இருக்கிற நிக்சனுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது, ரஷ்யாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது, சைனாவுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது, பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுக்கறது, இந்திரா காந்திக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுன்னு கம்பீரமா பேசிட்டு இருக்கிறாரு. இதை கேட்ட கணேசன் மனசுக்குள்ள, இவர் கொடுக்குற இந்த எச்சரிக்கையில ஒரு 10% இங்க இருக்கிற எலிக்கெல்லாம் கொடுத்தாருன்னா அதுங்கெல்லாம் என்னைக்கோ இந்த இடத்த காலி பண்ணியிருக்கோம்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. மீட்டிங்ல இதெல்லாம் கேட்கறதால தனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நினைச்ச கணேசன் திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு தள்ளுவண்டி கடையில மக்கள் கூட்டமா மொச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. பக்கத்துல போய் பார்த்தா அந்த தள்ளுவண்டிக்காரன் சுட சுட பணியாரத்தை சுட்டு எடுத்துட்டு இருக்கிறான். அப்படியே மிளகா மேல மாவு தடவி மிளகா பஜ்ஜியை சுட்டுட்டு இருந்தான். கடையில சுத்தி நின்றவங்க, சீக்கிரம் பருப்புடைய கொடுப்பா அப்படின்னு அவன்கிட்ட சொல்றாங்க. அந்த நேரம் அங்க வந்து ஒரு பணக்காரன் ஒருத்தன், ஒரு 8 வடையா பார்சல் பண்ணு, நான் வந்துடுறேன்னு இருட்டுல சிறுநீர் கழிக்கிறதுக்காக ஒதுங்குறான். அந்த நேரமா கணேசனை கவனிச்ச கடைக்காரன், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க கணேசன், எங்க ஒரு வடை தான் வேணும்னு சொன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நம்மள தப்பா நினைப்பாங்கன்னு 2 வடை தர சொல்றாரு. அப்படியே கணேசன் எல்லாரையும் பாக்குறாரு. எல்லாரும் அங்க வடை சாப்பிடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. எங்க இந்த வடைய எலிப்பொறியில வைக்கிறதுக்கு தான் தான் வாங்க வந்திருக்கிறேன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்கன்னு கணேசன் வேதனை அடைகிறார். அப்படியே அந்த கடைக்காரன் முதல்ல 8 வடை கேட்ட அந்த பணக்காரனுக்கு ஒரு பார்சலை போடுறான். போட்டு, நீங்க எத்தனை வடை வேணும்னு கேட்டீங்க? 2 வடை தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு கணேசனை நிக்க வச்சுட்டு இன்னொரு செட் பஜ்ஜிய சுட ஆரம்பிக்கிறான். அதெல்லாம் கஸ்டமருக்கு கொடுத்து போக கணேசனுக்கு அடுத்த டர்ன்ல வடைய போட்டு கணேசனுக்கும் 2 வடைய பார்சல் பண்ணி கொடுக்குறான். சூடான அந்த வடையில இருந்து எண்ணெய் அதை பொதிஞ்சிருந்த பேப்பர் ஃபுல்லா படிய கணேசன் அந்த சூடு தாங்க முடியாம கைமாத்தி வீட வந்து சேர்றாரு. எங்க எண்ணெய் சட்டையில பட்டுருமோன்னு ஜாக்கிரதையா வடையை கீழே வச்சுட்டு சட்டை பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு சாவி வழி எடுக்கிறார். வீடை திறக்கிறாரு. வீடை திறந்து பொறிக்குள்ள ஒரு வடையை வைக்கிறார். இன்னொரு வடைய தான் சாப்பிடுறாரு. 50 வயசுல ராத்திரி வடை சாப்பிட்டா என்னென்ன பின்விளைவுகள் வரும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது ஏதோ ஒரு பரிகாரம் நினைச்சு பண்ற மாதிரி சாப்பிடுறாரு. தூங்கி எந்திரிச்சவருக்கு காலையில வயர்ல சரியான குழப்பம்.
ராத்திரி எலி பொறியில மாட்டி இருந்தது. அந்த சத்தம் அவரோட தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. காலைல தூங்கி எந்திரிச்சு அவரோட மனைவி சீக்கிரம் அதை எடுத்துட்டு போய் எங்கேயாவது போட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கணேசனும் அந்த எலி பொறியை தூக்கிட்டு வெளியே நடக்கிறார். போன வாட்டி மாதிரி எலிய சாக்கடையில விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு மைதானத்துக்கு எடுத்துட்டு போறார். மைதானத்துக்கு எடுத்துட்டு போய் பொறியோட நுனிக்காம்பு அழுத்தவே அது திறந்துக்குது. கணேசன் அது வரைக்கும் அந்த எலிய பார்க்கல. அது பெரிய எலியா சின்ன எலியா எதுவுமே அவருக்கு தெரியாது. மூக்க மட்டும்தான் எலி பொறியோட ஒரு துவாரம் வழியா அவர் பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப இது திறக்கவும் எலி வெளியே ஓடுச்சு. அது அவ்வளவு பெருசுனே சொல்ல முடியாது, ஒரு சின்ன எலினே சொல்ல முடியாது. வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் திருடி சாப்பிட்டு தக்காளியை சுரட்டி ஒரு தேங்காய் சில்ல மிச்சம் வைக்காம சாப்பிடுற எலி பெரிய எலியா இருந்தா என்ன சின்ன எலியா இருந்தா என்னன்னு கணேசன் அதை பத்தி கவலைப்படல. பொறியில இருந்து வெளியே போன எலி பெருசா இருக்கிற வெற்றிடத்தை பார்த்ததும் எங்க போறதுன்னு தெரியாம அங்க இங்கன்னு அலப்பாஞ்சிட்டு இருந்தது. அங்க கூடி நின்று விளையாடிட்டு இருந்த சின்ன பசங்க அதை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணானுங்க. உடனே கணேசன், பசங்களா வேணாண்டா அதெல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு அவங்கள அதட்டினாரு. அந்த நேரமா எங்க இருந்தோ பறந்து வந்த ஒரு காக்கா அந்த எலி மேல ஒரு கொத்து கொத்துச்சு. உடனே அந்த எலி அப்படியே மல்லாந்து படுத்து திரும்பவும் எந்திரிச்சு சடசடான்னு ஓட ஆரம்பிச்சுது. ஆனா பாவம் அந்த எலிக்கு அந்த மைதானத்துல எங்க போய் ஒளிகிறதுன்னு தெரியல. உடனே எலியை நோக்கி வந்த அதே காகம் அதை கொத்தி அங்க இருந்து தூக்கிட்டு போச்சு. கணேசனுக்கு இந்த காட்சி துக்கத்தை அளிச்சுது. கணேசன் அந்த பொறியை எடுத்துட்டு வீட்டுக்கு வர அவர் இன்னும் துக்கத்துக்குள்ளாக்கின விஷயம், பொறிக்குள்ள பார்த்தப்போ அவர் ராத்திரி பொறியில வச்ச வடை கொஞ்சம் கூட சாப்பிடப்படாம அப்படியே இருந்துச்சு. இந்த இடத்துல இந்த கதை முடியுது. நான் படிச்ச வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி செட்டப்ல இருக்கிறவங்களோட கண்டிப்பா அவங்க தங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சாதான் அவங்களால ஃபங்க்ஷன் ஆக முடியும். அவங்க வீட்டை அடுக்கி வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஃபினான்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், அது ரொம்ப ஆர்கனைஸ்டா வச்சிருந்தாதான் அவங்களால ஃபங்க்ஷன் ஆகவே முடியும். ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன எலி வந்துட்டாலே அது மொத்த ஆட்டத்தையும் கலைச்சிரும். இந்த கதையை கேட்டு உங்களுக்கு என்ன இன்டர்பிரிட்டேஷன் கிடைச்சிச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஹாரி. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான கதையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.